சோயா 65 எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு சுடு தண்ணியில் 1 கப் சோயா போட்டுடலாம். 10 நிமிஷம் அதுலேயே இருக்கட்டும். அடுத்து தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துக்கலாம். பச்சை தண்ணியில் ஒரு தடவை கழுவிட்டு நல்லா தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்துக்கணும். தண்ணி இருந்துச்சுன்னா நம்ம மசால் போடும்போது தனியாக பிரிஞ்சு வந்துடும். எண்ணெயில் போட்டால் பிரிஞ்சு வந்துடும். நல்லா தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதில் என்னென்ன மசால் போடலான்னு பார்க்கலாம். இது நான்வெஜ் சாப்பிடாதவங்க கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது காஷ்மீரி சில்லி பொடியில் வெறும் மிளகாத்தூள் தான். 2 ஸ்பூன் மைதா மாவு, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். ரெண்டுமே ஒரே அளவாக தான் இருக்கணும். எதில் மைதா மாவு எடுக்கிறீங்களோ அதுலேயே தான் கார்ன்ஃப்ளவர் மாவும் எடுக்கணும். அடுத்து 65 மசாலா 2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், அடுத்து கரம் மசாலா 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம், அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க. ஒரு தடவை லேசாக இது பண்ணிவிட்டு இதில் 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். தண்ணி ஊற்றக்கூடாது, கையில் தெளித்து தான் பிசையணும். மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விடுங்க. அடுத்து எண்ணெய் காய வச்சுருந்தேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. அதில் ஒன்றா போட்டுக்கலாம். போட்ட உடனே கரண்டி உள்ளே விடக்கூடாது. உள்ளே விட்டால் மசால் பிரிஞ்சிடும். பாருங்கள், நுரை இல்லாமல் இருக்குது. இப்படி இருந்தால் நல்லா வெந்துட்டதாக அர்த்தம். இப்போ தான் நம்ம எடுக்கணும். எடுத்தாச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனியன் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.